ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ், களி மாவு, உளுந்தங்களி மாவு, நலங்கு மாவு, 2 விதமான ஃபேஸ் பேக், ஹேர் பேக், அதுக்கப்புறமா பொடுதலை தைலம், எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? வெண்டையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே பெருசாக நான் எப்போதும் சொல்கிறது தான், கையில் வச்சுக்கிட்டு என்னால் பறிக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் இந்த யானை தந்த வெண்டையெல்லாம் கண்டிப்பாக பறிக்க முடியாது. 3 இருக்குது. இப்போ இதில் ஒரு 5 பறிச்சிருக்கேன். பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 5 பச்சை வெண்டை, 3 இந்த மாதிரி குட்டையாக இருக்கக்கூடிய யானை தந்த வெண்டை பறிச்சிருக்கேன். ஒரு கைட்டு பறித்தா கீழே விழுந்துருதா, வரிசையாக தொட்டி இருக்குதா, அப்போ அது உள்ள நம்ம உருண்டு பரண்டு அதை எடுக்கிறது பெரிய பாடாக போயிடுதுங்க. அடியில் எங்கேயாவது போயிடுது. அப்புறம் உட்காந்து அதில் குனிஞ்சு நிமிந்து நம்ம எடுக்கிறதுக்குள்ளே போதுண்டா சாமி ஆயிடுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்களும் நிறைய தடவை சொல்கிறீங்க, அப்படியே கட் பண்ணும்போது காமிச்சா எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆசையாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியுது. கட் பண்ணுறதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு. ஆனால் என்னுடைய சூழ்நிலை, நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆளினால் நம்ம தாங்க. கேமராமேனும் நான் தான், செஃப்பும் நான் தான், இதுக்கு பராமரிப்பு வேலை பார்க்கக்கூடிய ஹெல்ப்பரும் நான் தான். இருங்களேன், முள்ளு கத்திரியில் வேறு மாதிரி ஒரு பச்சை கலந்த முள்ளு கத்திரி தானே இது வரைக்கும் நம்ம பறித்தோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கருப்பு கலரில் ஒரு முள்ளு கத்திரி இருக்குது. கத்திரிக்கோலை வச்சு எடுக்கிறதும் இல்லை, எங்கேயும் தள்ளி போயிடாதீங்க செல்லம்மா. வச்சா சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயாவது போயிடும்னு. சரி, தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கலாமா? இது பாருங்க, வரி கத்தரி. பச்சையில் ஒரு வரி கத்தரி இருக்குதுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பறிக்கிறேன். இங்கே பாருங்களேன், நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் இருக்குங்கிறதே தெரில. நம்ம இந்த வரி கத்திரி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம், மற்றபடி பறிச்சிருக்கோம். அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த ஒரு வரி கத்திரி இருக்குது. ஐயோ, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த வரி கத்திரி 2 ஆச்சா, முள்ளு கத்திரியில் 2 இருக்குது, 4 ஆச்சா, இந்த ஒரு நீட்டு பச்சை 5 ஆச்சா, அப்புறம் இந்த உருண்டை பச்சை 6. இப்போதைக்கு 6 விதமான கத்தரிகள் இருக்குதுங்க நம்ம வீட்டில் அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கேன். இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். இதே இப்படி தேடி பார்த்து பறிச்சுட்டு போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா வந்திருப்போம், கத்திரிக்காய் கிடப்போம். அப்புறம் அதே எண்ணத்தை போட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம பொழப்பு. அடிச்சலாம் கத்திரிக்காயை சில பேர் ஈஸியாக நகம் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரில. பாருங்க, இது உன்னை பாதுகாக்க வேண்டும் செல்லமே. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, கத்தரி வெண்டை பறிச்சிருக்கோம். சரி, கோவக்காய் எதுவும் கிடக்குதான்னு உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போகிறதே பெரும்பாடாக இருக்கிறது. இலையும் பச்சை பச்சைன்னு இருக்குதா, மறைஞ்சு கிடக்குது, தெரிய மாட்டேங்குது எத்தனை கிடக்குது. வெயில் வேற கண்ணு கூசுதான், அதனால் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு கோவக்காய் ஏற்கனவே கொஞ்சம் பறிச்சு வச்சது இருக்குது.
ஸோ கோவக்காய் தொக்கு வச்சிட வேண்டியதான். மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்து வீடியோ எடுப்போம். இங்கே பாருங்கள் 5 கோவக்காய் இப்போதைக்கு பறிச்சிருக்கேன், தண்ணி கீழே போகுது. ஓகே, இந்த அளவுக்கு பறிச்சிருக்கோம். இனி வந்தாச்சு. நம்ம பிரண்டை அப்படியே சும்மா தளிராக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு கைட்டை என்னால் கண்டிப்பாக பறிக்க முடியாது, ஏன்னா அப்படி ஒடிக்கும்போது அதோட தண்ணி ஃபுல்லாக நம்ம கையில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து பறிச்சிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்கோலை வச்சு 2 கைட்டை நான் பறிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குதுன்னு காமிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் ப்ளீஸ். இவ்வளோ பிரண்டை பறிச்சிருக்கேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கோவக்காய் பறிச்சாச்சு. இனி அடுத்து நம்ம பறிக்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. டெய்லியுமே முருங்கைக்கீரை சூப்பு வச்சுருவேன். ஸோ அதுக்கு இருக்கிறத பறிக்கணும். பறிக்க தான் இவங்க வந்து தளிர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக 5 அடியில் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிடுவேன். இந்த பாருங்க, இவ்வளோ போதும். இது எனக்கு 2 டேஸுக்கு கூட வருங்க. ஏன்னா நம்ம ஒரு கை உருவினதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு தான் போடுவோம், ஓகேங்களா? இது 2 டேஸ்க்கு வரும். உருவினா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், இல்லைனா ஒரு நாள் மறுநாள் வந்து திருப்பியும் பறிப்பீங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட ஹைட் 5 அடியிலேயே வச்சு வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெட்ட நிறைய தளிர் வேறு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், பிரண்டையெல்லாம் காலையில் இட்லிக்கே பிரண்டை துவையல், மத்தியானத்துக்கும் வச்சுக்குவேன். இது சூப்பு. நாளைக்கு கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது. என்ன பண்ணலான்னு பார்க்கணும். வெண்டைக்காய் பொரிச்சல்லாம் நிறைய தான் இருக்குது. கோவக்காய் ஊறுகாய் போட்டுற வேண்டியதான். கத்திரிக்காயை போட்டு, கத்திரிக்காயும் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை, தக்காளி போட்டு, பாசிப்பருப்பு போட்டு ஒரு புளி இல்லா கறின்னு சொல்லிட்டு எங்கள் நாகர்கோவில் பக்கம் வைப்போம். புளி இல்லாமல் ஒரு பாசிப்பருப்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய கத்திரிக்காய், நிறைய தக்காளி போட்டுட்டு பாசிப்பருப்பில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முருங்கைக்கீரையும் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு அதுதான். அதுக்கு இந்த துவையலும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை வச்சு ஏதாவது ஒரு பொரிச்சாலும் அது ஒரு ஊறுகாய். 3 டிஷ்ஷு மாடி தோட்டத்தில் பறிச்சுட்டு 3 சைட் டிஷ்ஷு, ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பறிக்கணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங் தான். இதுக்கே நீங்கள் அசந்து போனீங்கன்னா எப்படி? இனி தான் அறுவடை நிறைய இருக்குது. ஏன்னா இனி இப்போ கொடி காய்கறிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டுன்னா நிறையவே அறுவடை வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த மாதிரி அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு மாடி தோட்டத்தை வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மாடி தோட்டம் வைக்கிறது நம்மளோட டென்ஷனை குறைக்கிறது, நிறைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் வெறும் பூஞ்செடிகளை மட்டும் வச்சு அழகை மட்டும் ரசிக்காமல் ஆரோக்கியமாகவும் வாழ்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் அன்பாக கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அச்சிச்சோ, முக்கியமான ஒன்று மறந்துட்டேனே. எப்போதும் இப்படி தான், முடிக்க போகிற நேரத்தில் திருப்பி ஓடி வர்றது. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்காமல் எதையாவது ஒன்று பண்ணுறது. இது தாங்க நம்ம பொழப்பே. டீ போட்டு குடிச்சிடலாமே, வேலையை சும்மா சண்டே பிரிஸ்காக ஆரம்பிச்சிடலாமே. பாருங்க, எத்தனை 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 அழகுடி சல்லக்குட்டி, எத்தனை அழகு. ஈவினிங் எல்லாம் வந்து பருத்தி பூவில் போடுறது. பருத்தி இருக்கியா அப்படி சொல்லலாம். ஒன்று நேற்று பூத்தியோ நின்று உன்னை பார்க்காம விட்டுருக்கேன். நேற்று 3 பூ பறிச்சிட்டு போய் டீ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சும்மா பிளட்டு கலரில் கொழுன்னு என்ன ஒரு அற்புதமான சுவை தெரியுமா இந்த பருத்தி. நான் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், அறுவடை அள்ளிட்டோமா. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகேங்களா? பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர்மா.